இலே நடைபெற்ற அமைதி வழி போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு 3 அல்லது 4 வழக்குகள் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பலருக்கு எதிராக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதிலே பிரதேச சபை தவிசாளர் திரு சோமசுந்தரம் சுவீதனுக்கும் மற்றைய பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் வேறு சிலருக்குமாக நான் ஆஜரானேன். சிரேஷ்ட சட்டத்தரணி திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வேறு சில சந்தேக நபர்களுக்காக ஆஜராகியிருந்தார். கலாநிதி குருபரன் அவர்கள் இன்னும் சில சந்தேக நபர்களுக்காக ஆஜராகியிருந்தார்கள். நாங்கள் 3 பேரும் சமர்ப்பணங்கள் செய்திருந்தோம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் நடவடிக்கைகளே சட்டவிரோதமான முறையிலே போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படியான நீதிமன்ற நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு போலீசாருக்கு சட்டத்திலே உரித்து கிடையாது. இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு இலங்கை அரசியலமைப்பிலும் தீர்க்கப்பட்ட பல வழக்குகளிலேயும் உரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரித்து கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடைபெறுகிற போது அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அனுசரணையாக போலீசார் உதவி செய்ய வேண்டும் என்றும் அந்த நீதிமன்ற தீர்ப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றையும் சுட்டிக்காட்டினோம். இந்த 106 பிரிவின் கீழே எடுக்கப்படுகிற கட்டளைகள் முறையான கட்டளை அல்ல. அதாவது இந்த சில விடயங்கள் சம்பந்தமாக, ஒரு வீதிக்கு குறுக்கே மரம் விழுந்திருந்தால் அல்லது ஒரு ஓடுகிற நீர்ப்பாதையை யாராவது மறைத்திருந்தால், பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக ஏதாவது அப்படியாக சம்பவங்களுக்காக மட்டும்தான் அந்த பொது தொல்லையை கட்டுப்படுத்துகிறதான அத்தியாயம் இருக்கிறதே தவிர, சட்டபூர்வமாக ஜனநாயக உரிமையை பாவித்து செய்யப்படுகிற ஆர்ப்பாட்டங்களுக்கு அந்த பிரிவை உபயோகப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் 3 பேரும் சொல்லியிருந்தோம். இந்திய நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்களும் வாதிட்டிருந்தார். போலீசார் முறைகேடாக இந்த விதத்தில் நடந்திருக்கிறார்கள். போலீசார் கைது செய்த முறைமை, அவர்கள் தாங்களாகவே வீதியை மறித்து விட்டு மக்கள் வீதியை மறித்ததாக நீதிமன்றத்துக்கு தகவல் கொடுத்தது. இப்படியான பல விடயங்களை நாங்கள் கூறியிருந்தோம். இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு இந்த தகவலை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். காணி உரிமையாளர்களும் அதில் இருந்தார்கள். விசேஷமாக திரு சார்ஜன் அவர்கள் பல வழக்குகளிலே சந்தேக நபராக காட்டப்பட்டிருந்தார். அவருக்கு எதிராக 4-5 வழக்குகள். தன்னுடைய காணியை திரும்பி தருமாறு கேட்பதற்கு அவருக்கு உரித்தில்லையா என்கின்ற கேள்வி எழுகிறது. சமாதானத்தை பேணுவதற்காக அவர்களை பிணைமுறி ஒன்று கைச்சாத்திட வேண்டும் என்று இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சமாதானத்தை இவர்கள் குலைக்கவே இல்லை. சமாதானத்து இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்படும் என்று சொன்னால் இன்னொரு தரப்பை நிறுத்தியிருக்க வேண்டும். அப்படி ஒரு தரப்பும் அங்கு நிறுத்தப்படவில்லை. ஆகவே போலீசார் ஒட்டுமொத்தமாக இந்த விடயத்திலே முறைகேடாக அவர்கள்தான் சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீதவான் பொறுமையாக எங்கள் அனைவருடைய சமர்ப்பணங்களையும் செவிமடுத்த பிறகு கட்டளைக்காக பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார். அதுவரையிலும் தங்களுடைய சொந்த பிணையிலேயே அவர்கள் வெளியே போகலாம் என்ற உத்தரவையும் கொடுத்திருக்கிறார். கடந்த வருடம் 7ஆம் மாதம் 14ஆம் தேதி வலிகாமம் வடக்கு பிரதேச சபையிலே சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடப்போவதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதுக்கு உங்களை சட்டத்தணியாக நியமிப்பதாகவும் சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் இதனை எவ்வாறு கையாள முடியும்? சட்ட நடவடிக்கை எடுப்பதாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நான் படித்து காட்டினேன். தவிசாளர் திரு சுவீதன் அதிகாரத்தின் கீழே இது செய்யப்பட வேண்டும். இது சட்டத்தின் பிரகாரம் நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் 28A பிரிவின் கீழே சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்படுவது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரங்கள் பிரதேச சபைக்கு முறையாக கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கையளிக்கப்பட்ட ஆவணத்தையும் நான் மன்றுக்கு சமர்ப்பித்தேன். அதன் பிரகாரம்தான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே சட்டபூர்வமாக நாங்கள் சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கிற போது போலீசார் பலாலி போலீஸ் பொறுப்பதிகாரி தவிசாளருக்கு அல்லது அங்கே பிரதேச சபை செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இது சட்டவிரோத கட்டிடம் என்று நீங்கள் அறிவித்தலை ஒட்டினால் நாங்கள் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று. அப்போ சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கிறவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறார் என்றால் போலீசார் சட்டவிரோத நடவடிக்கை தான் எடுக்க போகிறார்கள். அதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன்.
காணி உரிமையாளர் தன்னுடைய காணியை திரும்பி தரும்படியாக போலீஸில் முறைப்பாட்டுக்கு போகிற போது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. ஆகவே அந்த முறைப்பாட்டை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த சட்டவிரோத கட்டடத்தை அகற்றுவது அல்லது அகற்றச் சொல்லி அவர்களுக்கு அறிவித்தல் கொடுக்கிற உரித்து பிரதேச சபைக்கு தான் இருக்கிறது. ஆகவே பிரதேச சபை அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. அடுத்தடுத்த நடவடிக்கைகளை முழுக்க சட்டபூர்வமாக நாங்கள் செயற்படுத்துவோம். போலீசார் இப்படியான வழக்குகளை கடந்த பல வருடங்களாக மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்திலிருந்து இப்படியான சூழ்நிலைகளிலே தாக்கல் செய்து வருவது சட்டத்தை கேலி கூத்தாக்குகிற ஒரு நடவடிக்கை தொடர்ச்சி. இன்றைக்கு ஏதோ எல்லாமே மாறிக்கொண்டிருப்பதாக பேசப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த புதிய அரசாங்க காலத்தில் கூட இத்தகைய வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருவது மனோநிலை இன்னமும் மாறவில்லை, அணுகுமுறை இன்னமும் மாறவில்லை என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது. இதிலே ஒரு தெளிவான செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் அனைவரும் எமது மக்களும் எவ்வளவு விரைவாக புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு நல்லது. என்னுடைய நண்பர் தெரிவித்ததுக்கு மேலதிகமாக அவற்றோடு இணைந்து அவற்றோடு சேர்ந்து சற்று வழக்குக்கு வெளியே சென்று நான் கூறக்கூடியது ஒன்றுதான். அதாவது விஷயங்கள் நாங்களாக மாற்றுகிற வரையிலே ஒரு பொழுதும் தானாக மாறும்.